வணக்கம் and welcome to the show மகளிர்காக. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்துட்டு மகளிர்காகவே வந்துட்டு 3 பியூட்டிஃபுல்லான செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது பியூட்டி செக்மெண்ட், டாக்டர் செக்மெண்ட் and ஹேண்ட்கிராஃப்ட் செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக்கிறது ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு அழகான குறிப்புகள்லாம் நம்ம எங்க பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபழனியில இருக்க கேரன் கியூர் அரோமா தெரப்பி சென்டர். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல வந்துட்டு பெண்களுக்கான பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் கொடுக்கறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனியில இருக்க கேரன் கியூர் அரோமா தெரப்பி சென்டரோட எம்டி இருக்காங்க மிஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். சோ நம்ம லேடிஸ்க்கு நீங்க வழக்கமா வந்து நிறைய குறிப்புகள் கொடுக்குறீங்க. அந்த வகையில இன்னைக்கு நீங்க என்ன குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்வாதி, இவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா ஆக்சுவலா ரொம்ப சின்ன பொண்ணு. ஷீ இஸ் ஜஸ்ட் 18 years. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டபுள் சின் ப்ராப்ளம், அந்த கழுத்துல வந்து அந்த சுருக்கங்கள் இருக்கு. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல அரோமா தெரப்பில ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குறோம் கழுத்துல. மேம் பொதுவாக பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான் வரும். சோ இவங்க வந்து ஸ்வாதி பாத்தீங்கன்னா 18 years old இல்லையா? சோ இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி டபுள் செயின் கழுத்து சுருக்கங்கள்லாம் வரும்? இது வந்து ஹேபிச்சுவல் ரிங்கிள்ஸ்னு சொல்றது. ஓகே. காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தலையினை வச்சு படுத்திருப்பாங்க. அது ஒரு பழக்கமா கொண்டு வந்திருப்பாங்க. வீட்டுல பெரியவங்க பாட்டி தாத்தா தான் பெரிய 2 பில்லோ 3 பில்லோ வச்சு படுப்பாங்க. பட் அன்னோயிங்லி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய பில்லோ வச்சு படுக்கிற பழக்கம் வந்துடும். சோ அந்த மாதிரி இருக்கவங்க ஈவன் ஒல்லியா இருக்கிற குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா டபுள் சின் வந்து 20 வயசுலயே வந்துடும். ஸோ அதனால கழுத்தை கூடுமான வரைக்கும் பில்லோ வந்து இல்லாம படுக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் 1 வந்து நெக்கோட பார்ட் ரொம்ப அழகா இருக்கும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தலைக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். நீங்க வந்து தலையை தூக்கி படுக்கிறப்ப பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து நமக்கு சிரசு தானே பிரதானம். ஸோ தலைக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். ஸோ அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து பில்லோட சைஸை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பொண்ணுகளோட கழுத்து பகுதி வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா நமக்கு வயசாகிறப்ப அந்த சைன் ஆஃப் ஏஜிங் முதல்ல தெரியறதே கழுத்துல தான். கழுத்துலையும் கைகள்லையும் தான் அந்த சுருக்கம் தெரியும். ஸோ கழுத்துல வந்து சுருக்கம் இல்லாம இருக்கணும். உங்களுக்கு 40 வயசானா கூட அந்த கழுத்துல வந்து ரிங்கிள்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க பில்லோ கம்மியா வச்சு நீங்க படுத்து பழகுனீங்க அப்படின்னா இந்த சுருக்கத்துல இருந்து நீங்க உங்களை தவிர்த்துக்கலாம். இந்த மசாஜ் வந்து எவ்வளவு நேரம் கொடுக்குறோம்? இது ஒரு 2 to 3 minutes கொடுத்தா போதும். இதுல என்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகேடோ ஆயில். அவகேடோங்கிறது உங்களுக்கு பட்டர் ஃப்ரூட், ஏற்கனவே நிறைய ஷோஸ் சொல்லியிருக்கேன். பட்டர் ஃப்ரூட், அந்த பட்டர் ஃப்ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய அவகேடோ ஆயில், இது வந்து பேஸ் ஆயிலா எடுத்திருக்கு. ஏன்னா இதுல நம்ம இப்ப நெக்குக்கு லிஃப்டிங்கிறதுனால அது பேஸ் நோட்ஸ் ஆயில் தான் இதுல எடுக்க வேண்டியிருக்கும். இதுல நம்ம என்ன எசென்ஷியல் ஆயில் சேர்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலாங் அப்படிங்கிற ஆயில், அப்புறம் ஸ்பைக்கினாடுங்கிற ஆயில் இதுல சேர்த்திருக்கேன், சைப்ரஸ் சேர்த்திருக்கேன். இந்த 3 ஆயிலும் இதுல இருக்கு. இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு லாவெண்டர் ஆயில் நல்ல 10 drops விடுவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து இது ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுக்குறப்ப ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு லிஃப்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எங்கெங்க ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல டைட்டன் ஆகி லிஃப்ட் ஆகும். ஜஸ்ட் 2 to 3 minutes கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் கொடுப்போம். சோ நம்ம இப்ப இதை வைப் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அல்ட்ராசோனிக் தெரப்பி கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கின் டைட்னிங் ஜெல் அப்ளை பண்றோம். இந்த டைட்னிங் ஜெல் பாத்தீங்கன்னா அதாவது முட்டையோட வெள்ளை கரு அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜெல் இது. ஆக்சுவலா முட்டையோட வெள்ளை கருவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்னை ஜென்ரலாவே டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு குவாலிட்டி உண்டு. இதுல என்ன இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கு, முட்டையோட வெள்ளை கரு இருக்கு, லெசித்தின் அதாவது சோயா பீன்ல இருந்து எடுக்கக்கூடிய லெசித்தின் ப்ராசஸ் பண்ணி இந்த ஜெல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டைட்னிங் ஜெல் அண்ட் ஸ்கின் அப்லிஃப்டிங் ஜெல் அப்படின்னு சொல்லலாம். இது நெக் மட்டும் இல்ல, சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப தளர்ந்திருக்கும், சாக்டு ஸ்கின்னா இருக்கும், வெயிட் ரெடியூஸ் ஆயிருப்பாங்க, அதனால ஸ்கின் வந்து ரொம்ப தளர்ந்திருக்கும். இல்ல சைன் ஆஃப் ஏஜிங் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தொங்கின மாதிரி உங்களுக்கு ஒரு சாக்டு இருக்கும், பார்த்தா உங்களுக்கு வயசான ஒரு தோற்றம் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்லிஃப்டிங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த ஜெல் வந்து ரொம்ப டைட்டன் ஆகி ஸ்கின்னை நல்லா மேல் நோக்கி இழுத்து பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு ஜெல் அப்ளை பண்ணிட்டு நம்ம அல்ட்ராசோனிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஜெல் அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா அது வந்து மேல் நோக்கி நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற தெரப்பி வந்து அப்லிஃப்டிங்கா தான் உங்களுக்கு செட் ஆகும். அதனால இதை வந்து மேல் நோக்கி நம்ம வந்து ஜெல் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அல்ட்ராசோனிக் கொடுக்குறப்ப இந்த ஜெல் வந்து ஸ்கின்னுக்குள்ள இறங்கி அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்குட்டேனியஸ் லேயர் வரைக்கும் போய்
அங்க அந்த லேயர்ல தான் உங்களுக்கு ஃபேட் செல்ஸ் இருக்கும். அந்த ஃபேட் செல்ஸை வந்து நம்ம வந்து டைட்டன் பண்றப்ப நமக்கு வந்து நல்ல இயற்கையாவே லிஃப்டிங் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நாங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்றது உங்களுடைய கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். ஸோ கொலாஜனை போய் டைட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோ தெரப்பியில மட்டும்தான் ஸ்கின்னோட 3வது லேயர் வரைக்கும் நீங்க கொண்டு போக முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசோனிக் தெரப்பி கொடுக்குறோம். இது வரை ஜஸ்ட் ஒரு 2 minutes கொடுத்தா போதும். ஸோ இது மசாஜ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டைட்னிங் மாஸ்க் அப்ளை பண்ண போறோம். இந்த டைட்னிங் மாஸ்க் பாத்தீங்கன்னா இந்த ஜெல்லை வந்து நம்ம கிளீன் பண்ண வேண்டியது இல்லை. இதை வைப் பண்ணாமலே இதுக்கு மேல வந்து டைட்னிங் மாஸ்க் அப்ளை பண்றோம். அந்த மாஸ்க்கு நம்ம என்ன எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மினி லிஃப்ட் பவுடர். இந்த மினி லிஃப்ட் பவுடர் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே எப்படி ஒரு கடலை மாவு நீங்க அப்ளை பண்றீங்க, அப்போ வந்து உங்க கடலை மாவு வந்து உங்க ஸ்கின்னை வந்து இறுக்கி பிடிக்கும். ஈவன் முல்டானி பவுடர், மின்ட் பேக் அந்த மாதிரிலாம் நீங்க போடுறப்போ வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல டைட்னிங் எஃபெக்ட் நீங்க உணர்வீங்க. அதே மாதிரி இதுக்காகவே இந்த லிஃப்டிங்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல மினி லிஃப்ட் பவுடர் இது. இந்த மினி லிஃப்ட் பவுடர்ல என்ன பண்றோம்னா இந்த மினி லிஃப்ட் என்சைம் லோஷனை வந்து மிக்ஸ் பண்றோம். இதோட கான்செப்டே பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த லூசனான மசில வந்து மேல வந்து தள்ளுறது தான், டைட்னிங் பண்றது தான். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஜெல்லை வந்து நீங்க வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த ஜெல் மேலேயே, ஏன்னா இது வந்து பெனிட்ரேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கின்னை வந்து இறுக்கி பிடிச்சி மேலே தள்ளுறது. அதனால உங்களுக்கு அந்த ஜெல் மேலேயே நீங்க அப்ளை பண்ணலாம். இது என்னன்னா நீங்க வந்து ஸ்பாட்ல தான் இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஃபேஸ் பேக்ஸ் மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இங்க அப்போர்ட்ல நீங்க வந்து ஸ்கின்னுக்கு மேலே டைட்டா மாஸ்கா போடலாம். ஸோ கிளையண்ட்டை வந்து நல்லா கழுத்தை தூக்க சொல்லிட்டு இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பேக் வந்து அப்ளை பண்ணி டோட்டலாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வைப் பண்ணி எடுத்துடா போதும். இல்லை, இது வந்து ட்ரைனஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு பேக்குமே நான் எப்பவுமே சொல்வேன் தரோவா ட்ரை ஆக விடாதீங்கன்னு சொல்வேன். ஸோ இது ட்ரைனஸ் இது வந்து தேவையில்லை. ஒரு 1/2 an hour ஆகிறப்ப நல்லா ஸ்கின்னை இறுக்கி பிடிக்கும், பட் ட்ரைனஸ் இருக்காது. நல்லா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க வந்து இறுக்கி பிடிக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1/2 an hour வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1/2 an hourக்கு அப்புறம் நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம். வரும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட கழுத்து கீழே, அதாவது ஃபேஸும் கழுத்தும் வேற வேற கலர்ல இருந்தது. கழுத்தோட கலர் ரொம்ப டார்க்காவே இருந்தது. பட் ஒரு ஃபிட்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த சுருக்கங்கள்லாம் போய் ரொம்ப வந்து பிரைட்டாவும் அந்த விசிபிளாவும் இருக்கிற சுருக்கங்கள் வந்து கம்மியா இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு குறிப்பு. பிகாஸ் நிறைய பெண்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க. ஸோ இதை ஜென்ரலாவே குழந்தைகள் பாத்தீங்கன்னா கழுத்தை இக்னோர் பண்ணிடுவாங்க. முகத்துக்கு சோப் போடுவாங்க, கைக்கெல்லாம் போடுவாங்க, கழுத்தை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இக்னோர் பண்றப்ப திரும்ப திரும்ப அதுல செட்டில் ஆகுறது உங்களுக்கு கருப்பா இருக்கிறது, அழுக்கா தெரியுறதுலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுருக்கங்கள் மட்டும் இல்ல, கழுத்துல இருக்கக்கூடிய பேச்சஸும் குணமா. கண்டிப்பா அந்த ஃபேஸும் கழுத்தும் ஒரே கலரா வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக வந்துட்டு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை கொடுத்தீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.